ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1, அதாவது குரூப் 1ஓட அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 28/3/2024, அதாவது இன்னையிலேருந்து 27/4/2024 அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரை ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஏற்கனவே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 28/3/2024 இன்னையிலேருந்து 27/4/2024 12 மணி வரை லாஸ்ட் டைம். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க, நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ லாஸ்ட் டேட் நோட் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ளே சீக்கிரம் முடிஞ்சு அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த எக்ஸாம் என்றைக்கு நடக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா 13/7/2024 காலையில் ஃபோர்நூன் நடக்குது. 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரை எக்ஸாம் நடக்குது. இது வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1ஓட ப்ரிலிம் எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13/7/2024. ஓகே, அதுக்காக மேக்ஸிமம் அதுக்கு இன்னும் 3 மந்த்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல்லையுமே நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் அதை பார்த்துமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி கலெக்டர், டெப்யூட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், இது மாதிரி மொத்தமாக ஒரு 7 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 7 போஸ்டிங்க்கும் எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குதுங்கிறத பார்த்துக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி, என்னென்ன போஸ்டிங்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் 21க்கு மேலே இருக்கணும். அதாவது இங்கே பாருங்கள், ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 21 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் 34 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்குதுல்ல, ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், அது வந்து 25 மார்க்கு கேட்பாங்க. மொத்தமாக 300 மார்க்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் நடக்கும். 200 கொஸ்டின் எழுதணும், 300 மார்க்குக்கு எழுதுவீங்க, 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? கிளியராக பார்த்துக்கோங்க. இதுதான் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். இதில் இந்த கேட்டகரியில் இருக்கிற மெம்பர்ஸ் 90 மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் மார்க்கே பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கான 90 மார்க்ஸ் எடுக்கணும். அதர் கேண்டிடேட்ஸ் வந்து 120 மேலே எடுக்கணும். ஓகேவா? இப்போ அதுக்கான எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ மார்க்கு, டூரேஷன் என்ன, எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், இது கிளியராக புரியுதில்ல? ஓகே, இதுதான் ப்ரிலிம் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன், பார்த்துக்கோங்க. தென் இது வந்து மெயின் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன். என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அதோட குவாலிஃபிகேஷன் மார்க் என்னன்றது கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃபை நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டெலகிராம் சேனலோட லிங்க்கை நம்மளோட குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி எம்சிக்யூஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அதில் ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுட்டு அங்கே போய் அந்த எம்சிக்யூஸ்லாம் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாவே கிடைக்கும். இந்த மாதிரி படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனலில். அதுலேயுமே உங்களுக்கு நிறைய எம்சிக்யூஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட், ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. இதை பாருங்கள். இப்போ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கீழே உங்களோட நேம் அண்ட் அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் இருக்கிற டேட் நீங்கள் போடணும். அதாவது இப்போ எடுக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் எடுக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ண டேட், என்றைக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற டேட்டு, அந்த டேட்டையும் போட்டு இந்த டைமென்ஷனில் அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் சென்டர்ஸுக்கு, அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சென்டர்ஸ் இருக்குதாங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம்.
எந்தெந்த ஊருக்கு என்னென்ன கோடுங்கிறதும் இதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் இந்த டீட்டெயிலை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருமே இதுக்கு வந்து சிலபஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு காமனான டவுட்டாக இருக்கும். என்ன தான் படிக்கணும், இதுக்கு என்ன படித்தா நம்ம வந்து இதை வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு டவுட்டாக இருக்கும். இப்போ இந்த பிடிஎஃபோட கீழே, அதாவது இந்த பிடிஎஃபை நம்ம இதில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன படிக்கணும், என்ன சிலபஸ் அப்படிங்கிறத இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஜென்ரல் சயின்ஸில் என்ன படிக்கணும், கரண்ட் ஈவெண்ட்ஸில் என்ன படிக்கணும், ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் என்ன படிக்கணும், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ஸில் என்ன படிக்கணும், இந்தியன் பாலிட்டி என்ன படிக்கணும், இந்தியன் எக்கனாமி என்ன படிக்கணும், எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது மேலே இருக்கிற சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ். மேலே இருக்கிறது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ். அண்ட் தென் கீழே மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கு கீழே இருக்கிற சிலபஸ் இங்கே பாருங்கள். கட்டாய தமிழ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு படிக்கணும், பேப்பர் 2க்கு என்ன படிக்கணும், பேப்பர் 3க்கு என்ன படிக்கணும், பேப்பர் 4க்கு என்ன படிக்கணுங்கிறத இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். அதுலேயும் என்னென்ன படிக்கணும், தமிழ்னா அதில் என்ன படிக்கணும், என்ன மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறதுமே கீழே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இன்னொரு 3 monthஸில் ப்ராப்பராக உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை, எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது தேவை, மெட்டீரியல்ஸ் தேவை, எதுனாலும் சரி, எம்சிக்யூவாக இருந்தாலும் சரி, எப்படி படிக்கணுன்றது தெரில, பிளான் இல்லை இது சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும், அது மாதிரி எது இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெய்லியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்.